ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி, சரஸ்வதி என்ற தலைப்பில் மகாபரிவா அருளை உரையின் தொடர்ச்சி. ஜபமாலையையும் ஏட்டுச்சுவடியும் ஞானத்தை தெரிவிக்கிற அடையாளங்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். பரம ஞானமூர்த்திகளான தட்சிணாமூர்த்தி, சரஸ்வதி தேவி இருவர் கைகளிலும் இவற்றை காணலாம். ஏட்டுச்சுவடி வித்தியை குறிப்பது. வித்தியை என்றால் படிப்பு என்று மட்டும் அர்த்தம் பண்ணி கொண்டு இப்போது இருக்கிற படிப்பு முறையை பார்த்தால் வித்தியை வேறு ஞானம் வேறு என்றே தோன்றுகிறது. வித்தியை தான் ஞானம் என்கிற பழைய முறை போய்விட்டது. முன்பெல்லாம் சகல வித்தியைகளும் பரமாத்மாவை காட்டி கொடுக்கவே ஏற்பட்டிருந்தன. திருவள்ளுவரும் பரமேஸ்வரனை பாத பூஜை பண்ண வைக்காத ஒரு படிப்பினால் என்ன பயன் என்று கேட்கிறார். கற்றதனால் ஆய பயன் என்கொல், வாளறிவன் நற்றால் தொழாஅர் எனின். அகங்காரம் எல்லாம் அடிபட்டு போய் பரமாத்ம வஸ்துவுடன் சேர்கிற ஞானத்தை தரவே சகல வித்தியைகளும் ஆதியில் ஏற்பட்டிருந்தன. மற்ற அகங்காரங்கள் ஒரு பக்கம் இருக்க, நாம் வித்வான் என்பதாக படிப்பினாலேயே ஒரு பெரிய அகம்பாவம் வந்துவிடும். இதனால்தான் நம் பூர்வீகர்கள் வித்தியோடு வினயத்தையும் சேர்த்து சேர்த்து சொன்னார்கள். வித்யா வினய சம்பன்னே. இப்போது படிப்பு எல்லாம் லௌகிக்கத்துக்காகத்தான் என்று ஆகிவிட்டது. பலவிதமான வித்தியைகள் சயின்ஸ்களை தெரிந்து கொண்டு வெகு சாமர்த்தியமாக பாபங்களை பண்ணி பிறரிடமிருந்து தப்பித்து கொண்டு பெருமைப்படுகிறோம். இப்போதைய படிப்பினால் வருகிற விஷய அறிவை ஞானம் என்று சொல்வதானால் அஞ்ஞானம்தான் மோட்ச சாதனம் என்று கூட சொல்லிவிடுவேன். ஞானம் ஒன்றே மோட்ச உபாயம் என்று சொல்ல வந்த அத்வைதத்துக்கு நான் பிரதிநிதி என்று பேர். ஆனால் இப்போது படித்தவர்களின் நாகரிக தேசங்களில் நடக்கிற அகாரியங்களை பார்க்கிற போது எதுவுமே தெரியாமல் எழுத்தறிவே இல்லாமல் பரம அஞ்ஞானிகளாக இருந்து கொண்டு பகவான் என்கிற ஒருத்தரை நம்பி பாவத்துக்கு பயந்து கள்ளம் கவடமில்லாமல் இருக்கிற ஆதிவாசிகளும் காட்டுக்குடிகளும் தான் ஈஸ்வர பிரசாதம் பெறுபவர்கள் என்றே தோன்றுகிறது. நாம் கூட அப்படி ஆகிவிட்டால் தேவலையை போல் இருக்கிறது. ஆனால் இப்போதுள்ள வித்தியைகளும் போதனை முறைகளும் வெற்று லௌகிகத்துக்கும் அகங்காரத்துக்குமே ஆஸ்பதமாக இருக்கின்றன என்பதால் ஆத்மார்த்தமான சாஸ்திரங்களை, கலைகளை, வித்தியைகளை குறைவாக பேசக்கூடாதுதான். இவை எல்லாம் அகங்காரத்தை கரைத்து லோகக்ஷேமத்தையும் ஆத்மக்ஷேமத்தையும் தரவே நம் தேசத்தில் ஏற்பட்டிருந்தன. இப்போதும் கூட புதிதாக விருத்தியாக இருக்கிற வித்தியைகள், டெக்னாலஜி ஆகியவற்றால் எத்தனையோ லோகக்ஷேமத்தை உண்டாக்கலாம், நல்லறிவை வளர்த்து கொள்ளலாம். எல்லா எலிமெண்ட்டுகளும் மூலமான எனர்ஜி ஒன்றுதான் என்று கண்டுபிடித்து விட்ட அட்டாமிக் சயின்ஸிலேயே நன்றாக ஊறினால் அதுவே கூட ஆத்மீக அத்வைதத்துக்கு கொண்டு போய் விட்டுவிடும். ஓயாமல் ஆசைவயப்பட்டு பரப்பாக பறந்து கொண்டிராமல் ஆண்டோர்கள் போட்டு தந்த வாழ்க்கை முறையை நாம் மேற்கொண்டு வித்தியைகளை அபியசித்து வந்தால் இன்றும் அவை புறத்துக்கு நல்லது செய்யும், உள்ளுக்கு ஞானமும் தரும். மருந்தோடு பத்தியமும் முக்கியம். வித்தியை என்கிற மருந்துக்கு அடக்கம் வினயம் என்கிற பத்தியம் அவசியம். இப்போது அது இல்லாததால் மருந்தே விஷமாகி இருக்கிறது. ஆனால் அடக்கத்தோடு பயின்றால் வித்தியையே உண்மையில் ஞானம் தரும் அமிர்தமாகும். அதனால்தான் ஞானமூர்த்திகளான தட்சிணாமூர்த்தி, சரஸ்வதி இரண்டு பேரையுமே வித்யா தேவதைகளாகவும் வைத்திருக்கிறார்கள். சரஸ்வதி சகல கலாவாணி, வித்யாஸ்வரூபிணி என்று எல்லோருமே அறிவீர்கள். சர்வ வித்தியைகளுக்கும் பிரபு ஈசானன் என்றே வேதம் சதாசிவனான தட்சிணாமூர்த்தியை சொல்லுகிறது. பேச்சு, காரியம் அறிவது எல்லாம் அடங்கி போன நிலையில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியே மேதா தட்சிணாமூர்த்தியாகி பெரிய புத்தி பிரகாசம், வாக்குவன்மை, வித்வசக்தி எல்லாம் தருகிறார். சரஸ்வதி, தட்சிணாமூர்த்தி இருவரும் அக்ஷமாலை, சுவடி இவற்றோடு சந்திரக்கலையை தலையில் தரித்திருக்கிறார்கள். அதற்கு பேரே கலை. கலை என்றால் எது வளருகிறதோ அது. வித்யைக்கு முடிவே இல்லை. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு என்று சரஸ்வதியை வினயத்தோடு நினைக்கிறாளாம். இவள் தலையில் வைத்திருப்பது மூன்றாம் பிறை. அது பூரண சந்திரனாக வளர வேண்டும். சரஸ்வதிக்கும் தட்சிணாமூர்த்தியைப் போலவே நெற்றிக்கண் உண்டு. ஆசை பஸ்மமானால் ஒழிய ஞானம் இல்லை. அதற்காகத்தான் காமனை இருந்த நெற்றிக்கண் இவளிடமும் இருக்கிறது. இவ்விரண்டு தெய்வங்களுக்கும் ஜட்டாமுகுடம் இருக்கிறது. அதுவும் ஞானிகளின் அடையாளம். இருவருமே வெள்ளை வெளியரென்று இருக்கிறார்கள். 7 வர்ணங்களில் சேராத வெள்ளை பரம நிர்மலமான சுத்த சத்வ நிலையை குறிப்பது. இந்த வெள்ளையும் கூட இன்னும் நிர்மலமாக தன் வழியாக ஒளி ஊடுருவிச் செல்கிற அளவுக்கு தெளிந்து விடுகிற போது ஸ்படிகமாகிறது. தட்சிணாமூர்த்தி, சரஸ்வதி இருவருமே இப்படிப்பட்ட ஸ்படிகத்தினால் ஆன அக்ஷமாலையைத்தான் வைத்திருக்கிறார்கள். வெள்ளை நிறம், சந்திரக்கலை, ஸ்படிகமாலை ஆகிய இவற்றை நினைத்தாலே நமக்கு ஒரு தூய்மை, தாபசாந்தி, அமைதி எல்லாம் உண்டாகின்றன. ஓம் நம சிவாய. அடுத்த பதிவில் மகாலட்சுமி என்ற தலைப்பில் மகாபரிவா அருள்வரை கேட்போம். ஓம் நம சிவாய. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.